ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். ரெசிபின்றத விட ஒரு மீந்து போன சப்பாத்தி வச்சு என்னென்ன பண்ணலாம்னு இருந்தா, அதுக்கு ஒரு சாப்பர்ல நான் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, அப்புறம் வெள்ளரிக்காய், அது இல்லாம நம்ம வீட்ல என்னென்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அது கூட கொஞ்சோண்டு லெமன் ஜூஸு, கருவேப்பிலை, பன்னீரு, அப்புறம் கொஞ்சம் கிரஷ் பண்ண கோஸ் இருந்தா கூட போட்டுக்கலாம். காய் தான் சொன்னேன் இல்லையா? இப்ப எல்லாத்தையும் போட்டுட்டு பச்சை மிளகா வேணுனா காரத்துக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா பெப்பர் கூட வேணுனா தூவிக்கலாம். இதுல தான் போடணும்னு இல்ல. நம்ம வந்து கத்தி வச்சு கூட நல்லா பொடியா கட் பண்ணிக்கலாம். இல்ல மிக்ஸி ஜார்ல கூட சும்மா லைட்டா ரஃப்பா பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். இப்ப என்ன பண்றோம்னா, அந்த மீந்து போன ஒரு சப்பாத்தி எடுத்துக்கிறோம். அதுல கொஞ்சம் மைனீஸு, கொஞ்சம் சாஸு எதுவோ நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாரி காரமான சாஸ் போட்டுருக்கேன் நான். பீஸா பாஸ்தா சாஸு. உங்களுக்கு எந்த சாஸ் வேணுமோ, நீங்க நார்மல் தக்காளி சாஸ் கூட போட்டுக்கலாம். இல்ல கெட்சப் ஏதாவது கூட போட்டுக்கலாம். அத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெஜ் மயோனைஸும் அதுவும் அது நல்லா சப்பாத்தில ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, அது மேல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மிக்ஸ்சர அதுல அழகா ஆட் பண்ணிட்டு, மூடி அப்படியே சாப்பிடலாம். இல்ல ஒரு சிலருக்கு தேவைன்னா, அதை ஹீட் பண்ணி கூட சாப்பிடலாம். நாங்க அப்படியே தான் சாப்பிட்டோம். நல்லா சூப்பரா டேஸ்டியா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த மாரி இன்னும் நெறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.